புவனா, முதல்ல உன் பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வை. அதுக்கப்புறம் இந்த ஆன்மீகம் பிரம்மச்சரியம்னா அலைய மாட்டான். முதல்ல அதுக்கு வழிய பாரு. நானும் நல்ல பொண்ணாதான் பாத்துட்டு இருக்கேன் சுசித்ரா. ஆனா அது அவ்வளவு சுலபம் இல்ல. நரேன் சின்ன குழந்தையா இருக்கறச்சே அவனுக்கு வெறித்தனமான சிவபக்தி உண்டு. ஓடுறா ஓடுறா ஓடுறேன்டா, சீக்கிரம் ஓடுறா. நரேன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஓடிடலாம், சீக்கிரம் ஓடுறா. அம்மா பார்மா, நரேன் என் மேல சகதி அள்ளி தெரிச்சிட்டான். நரேன், நரேன் நிறுத்து. இங்க வாங்க. கொஞ்ச நேரம் கூட சும்மா இல்லாத உள்ளதானே. டே நரேன், நான் பல நாள் பூஜை பண்ற இந்த லிங்கத்துக்கிட்ட, பரமேஸ்வரா நீயே எனக்கு புள்ளைய வந்து பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். உன்னோட அநியாய விஷமத்தை பார்க்கும்போது அந்த சிவபெருமானே தன்னோட பூதகணத்துல உன்னை இங்க அமுச்சுட்டாரோன்னு எனக்கு தோன்றது. நீ பூதகணமாவே இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இப்படி அநியாயமா விஷமா பண்ணேன்னா திரும்பி போகும்போது கைலாயத்துல உன்னை சேர்த்துக்க மாட்டாரு. சிவபெருமானே, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். எனக்கு உன்கிட்ட அந்த பூதகணமாவது திரும்பி வந்துடணும்னு ஆசை. இப்ப இருக்கிற மாதிரியே இந்த நரேன் எப்பவுமே குறும்புக்கார பையனாதான் இருந்திருக்கானா? குத்து சண்டை போடுவான், கூட இருக்கிற பசங்க எல்லாம் நல்லா மிரட்டுவான், நாடகம் போடுறேன்ட்டு நல்லா குமால அடிப்பான். இதெல்லாம் குழந்தைகளுக்கு சகஜம் தானே புவனா? இதுக்காகவா உன் மாமனார் மாதிரி அவரும் சன்னியாசியா போயிடுவான்னு பயப்படுற? அது மட்டும் இல்ல சுசித்ரா, நரேனுக்கு சின்ன குழந்தையில இருந்தே தியானம் செய்யற பழக்கம் உண்டு. ஒரு நாள் மேல் மாடிக்கு போலாம். சரிடா. பண்ண போறோம். இங்க யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நம்ம 2 பேரும் தியானம் பண்ணலாம். சொல்லி கொடுத்தியே அதே மாதிரி தானே. அன்னைக்கு நான் 10 நிமிஷம் கண்ண மூடி உட்கார்ந்து இருந்தடா, நீ ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்தடா. நம்ம 2 பேரும் ரொம்ப நேரம் தியானம் பண்ணலாம். என்ன பார்த்து நீயும் கத்துக்கோ. சரிடா. எங்க போயிட்டான்? குழந்தை பாத்தீங்களா? அம்மா இப்பதான் மேல போனாங்க. அம்மா நரேன், 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 நரேன். ரெண்டு பசங்களும் மேல வந்து ரூம்குள்ள போனதா தோட்டக்காரன் சொல்றான். ரூம்குள்ள வந்து தாப்பால போட்டு நீ என்ன பண்றதுங்க ரெண்டும்? கண்டா முண்டா சாமான் எல்லாம் போட்டு கிடக்க அந்த ரூம்ல. தேள் கூட இருக்கும். ஐயோ, சான்ஸ் எடுத்துக்க வேண்டாம் புவனேஸ்வரி. பேசாம கதவு உடைச்சு திறந்துடலாம். பரசுராம், கொஞ்சம் கடப்பாரா கொண்டு வாங்க. இதோ வந்துட்டமா. இந்தாங்க. நரேன், நரேன், என்னப்பா இது? நான் தியானத்துல இருக்கும் போது ஏன் தொந்தரவு பண்றீங்க? தியானம் பண்ற வயசாடா உனக்கு? முளைச்சு 3 இலை விடல. சுசித்ரா, நரேனுக்கு சின்ன வயசுல இருந்தே தீவிர பிடிவாதம் உண்டு. அதனால
இப்போ ஒவ்வொரு சன்னியாசியா பார்த்து நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா, நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் போது பக்கு பக்குங்கிறது. ஆனா ஒண்ணு, நான் சொன்னா கேப்பா. தியானம் பண்ணும்போது இனிமேக்கு ரூம் கதவை தாப்பா போடக்கூடாதுன்னு சொன்னேன். கொஞ்ச நாள் கழிச்சு அதே இடத்துல என்ன நடந்தது தெரியுமா? என்ன? நரேன், நரேன், நரேன்! ஐயோ பாம்பு! என்னங்க, என்னங்க? ஏ பரசுராம், இங்க வாடா, பாம்பு! இதோ வந்துட்டேம்மா. என்னங்க? எங்கம்மா? பாம்பு! அம்மா பரசுராம், பாம்புடா! எங்கம்மா? ஐயாவை கூப்பிடு. இதோ வந்துட்டேன். பாம்பு அடிக்கிறது கம்பு கொண்டா. இதோ வந்துடுறேன். ஐயோ, என்னப்பா இது? எங்க இருக்கு பாம்பு? ஐயா, ஐயா, பாம்பாம் இல்ல? வாங்க ஐயா, சீக்கிரம் போய் பாப்போம். வாங்க. நரேன், நரேன், கண்ணா, நரேன்! என்னடா அப்படி சொரணியே இல்லாம உட்காந்துருக்க? உனக்கு எழுத்தாப்புல ஒரு பாம்பு இருந்தது பாத்தியா? பயமா இல்லையா? பாம்பா? நான் ஒன்னும் பாக்கலையே, நான் என் தியானத்துல இருந்தேன். கடவுளே,